வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம டைம் அண்ட் ஒர்க், மென் அண்ட் ஒர்க்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி டைம் அண்ட் ஒர்க்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் என்டிபிசியில், ஆர்ஆர்பியில், ஆர்ஆர்சியில் எல்லாத்துலேயும் அது காமனான ஒரு போர்ஷன். ஸோ அந்த அந்த சம்முங்கள்லாம் நம்ம எளிமையாக போடுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டைம் அண்ட் ஒர்க்னு பண்ணும்போது ஒரு முழுமையான ஒர்க்கு, இப்போ ஒரு செவரு அல்லது வால் அப்படி எடுத்துட்டோம்னா அதை பல பகுதிகளாக பிரிக்கலாம் இல்லையா? ஸோ இப்போ இது ஒரு ஒரு முழுமையான வேலைன்றதை நம்ம ஒன் ஒர்க் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த முழு வாலையும் கட்டி முடிக்க ஒரு ஒரு ஆளுக்கு எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்ற போது அவர் 10 நாட்கள் ஆகும், 10 days அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ அதுக்கு அடுத்து அவர் 10 நாட்களை ஏன்ற ஒரு ஆள் நம்ம இந்த வால்னா செவரை கட்டி முடிக்க 10 நாட்கள் ஆகும் அப்படின்னும் போது ஒரு நாளைக்கு அவருடைய வேலை ஒரு நாளைக்கு என்ன அப்படின்றது தான் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லலாம். அதை நம்ம என்னன்னு சொல்லலாம், ஒர்க் பர் டே. ஒரு நாளைக்கு எவ்வளவு அவர் வேலை முடிப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா 1/10 ஒர்க் முழு ஒர்க்கு பை 10. ஸோ இதுதான் எஃபிஷியன்சி, அவருடைய திறன் அப்படின்றத பார்ப்போம். இப்போ இந்த மென் அண்ட் ஒர்க்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த எஃபிஷியன்சின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதில் நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது போது நம்ம அந்த எஃபிஷியன்சியை வச்சு ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணலாம், ஒரு மெத்தடாலஜி இருக்கு. நம்ம கொஸ்டினை எப்படி பிரிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின்ல அப்போ எப்படி பார்க்கலாம்னா, இஃப் ராம் கேன் டூ, கேன்ன்றதை அண்டர்லைன் பண்ணிங்க, கேன் டூ a work in 20 days. ஸோ இது வரலாம் கிட்டத்தட்ட ஒரு சென்டென்ஸ் முடியுது. ஸோ இதை பிராக்கெட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கிருஷ்ணா கேன் டூ இட் இன், இங்க பாத்தீங்கன்னா ஏ டாஸ்க்னா ஒன் ஒர்க், ஃபுல் ஒர்க்னு அர்த்தம். இட்னா அதே தான் திருப்பி சொல்றாங்க, அதே ஒன் ஒர்க் இன் 30 days. அப்போ இது வரலாம் செகண்ட் ஸ்டேட்மெண்ட். தேர்ட் பாத்தீங்கன்னா then the time taken by both complete the task work together is, இதுதான் தேர்ட் ஸ்டேட்மெண்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டோட கொஸ்டின் இதுல தான் கொஸ்டின் அடங்கி இருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம பார்க்கலாம்னா, இப்போ ஒருத்தர் பேரை நம்ம முழுசா எழுத வேண்டியதில்லை, ராம். அப்போ இங்க மென்ல ராம். ஸோ கேன், ஸோ அவருடைய எபிலிட்டி அது உண்மையா நடக்கல, அவருக்கு அந்த ஒர்க்கை செய்யக்கூடிய முடியும். எத்தனை நாள்ல, எந்த ஒர்க்க, முழு ஒர்க்கையா பாதி ஒர்க்கையா, முழு ஒர்க்க, முழு வேலைய அவர் எத்தனை நாள் செய்ய முடியும், 20 days. ஸோ இது டேஸ், 20 நாள்ல அவரால் செய்ய முடியும். அதுக்கப்புறம் கிருஷ்ணா, அப்போ கே, அவரும் அவருடைய எபிலிட்டி தான் கேன். அவரு இட்டுனா அவரும் அதே முழு வேலையை தான் செய்யறாரு. எத்தனை நாள்ல, 30 நாள்ல. சோ இதுல ரெண்டு பேரும் ஒரே வேலையை வெவ்வேறு தினங்கள்ல செய்யறதுனால அவங்க ரெண்டு பேருக்கும் காமனா ஒரு இது யார் எஃபிஷியன்ட் அப்படின்னு பிரிக்கிறதுக்கு நம்ம முக்கியமான செய்ய வேண்டியது இதோட ரெண்டு நம்பரோட எஃபிஷியன்சி நம்ம பார்க்க போறோம். எஃபிஷியன்சி மீன்ஸ் இதோட டேஸ் இன்டு எஃபிஷியன்சி ஈக்குவல் டு ஒர்க். டேவும் எஃபிஷியன்சினா ஒரு நாள் செய்யக்கூடிய வேலை, நாட்கள், இது ரெண்டுத்தையும் பெருக்குன்னா அவங்க செய்த வேலை வரும். இப்போ இந்த இதுல இந்த ரெண்டு நம்பருக்கு ரெண்டு டேஸ்க்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா அதுதான் நமக்கு டோட்டல் ஒர்க், மொத்த வேலை என்றது இந்த ரெண்டு டேஸ்க்குள்ள எஃபிஷியன்சி. இந்த ரெண்டு டேஸ்க்கு எப்படி எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும் சுலபமா அப்படின்னா, எது பெரிய நம்பரோ அந்த பெரிய நம்பர்ல சின்ன நம்பர் போதான்னு பார்க்கணும். ஸோ 20, ஒரு 20, 20, 2 20, 40 ஆயிடுது கிடையாது. அப்போ பெரிய நம்பர்ல போலன்னா பெரிய நம்பர்ல அடுத்து 2ஆல பெருக்கி பார்க்கணும். 60. இப்போ 60ல 20 எத்தனை வாட்டி போகும், 3 வாட்டி போகும். அப்போ 60 தான் நமக்கு எல்சிஎம். எல்சிஎம் மட்டும் கிடையாது, அந்த எல்சிஎம் தான் டோட்டல் ஒர்க் இன் யூனிட்ஸ். இவ்வளவு யூனிட்ஸ் 60 யூனிட்ஸ் ஒர்க். அந்த 60 யூனிட்ஸ் ஒர்க் தான் முழு ஒர்க். ஸோ இந்த 60 யூனிட்ஸ் நம்ம எஃபிஷியன்சி ஒரு நாள்
இப்போ 60 யூனிட்ஸை 20 நாள்ல முடிக்கிறாங்க. அப்போ ஒரு நாளுக்கு வேணும்னா 60/20 எவ்வளோ? 3. ஸோ 20 × 3 60. அப்போ 30 × 2 60. ஸோ இவர் வந்து இவரோட எஃபிஷியன்சி 2. ராம் அல்லது ராம் தானே, ராமோட எஃபிஷியன்சி 3. ஸோ இப்போ எஃபிஷியன்சியை கண்டுபிடிச்சாச்சு. எஃபிஷியன்சியை கண்டுபிடிச்சிட்டு நம்ம டோட்டல் ஒர்க் இன் யூனிட்ஸ், இது டோட்டல் ஒர்க்னு சொல்றோம். அந்த ஒர்க்ல எவ்வளவு யூனிட்ஸ், யூனிட்ஸ்னா எத்தனை செங்கல் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம் இல்லையா? ஸோ இது டோட்டல் யூனிட்ஸ். இப்போ இவரோட எஃபிஷியன்சியை நம்ம இங்க 3ன்னு பார்த்துக்கோம், இவரோட எஃபிஷியன்சியை 2ன்னு பார்த்துக்கோம். அடுத்து கேள்வி என்ன கேட்குறாங்க, டைம் டேக்கன் both to complete the task in together. together அப்படின்னா மீனிங் என்னன்னா சேர்ந்து, ரெண்டு பேரும் சேர்ந்து. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், r plus a. டைம், டைம் என்பது டேஸ் குறிக்கும், எவ்வளவு. the task, the taskனா அதே வேலையை, அதே முழு வேலையை செய்வதற்கு எவ்வளவு நாட்கள் ஆகும் அப்படின்ற கேக்குறாங்க. கேள்வி இதுதான். சோ இப்போ வந்து நம்ம இதுல வந்து என்ன பண்ணணும்னா, இந்த கேன் உள்ள ஸ்டேட்மெண்ட்டை தனியா பிரிச்சிடணும், கேள்வி கேட்கிற ஸ்டேட்மெண்ட்டை தனியா பிரிச்சிடணும். இப்போ பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து அதே முழு ஒர்க் என்பது 60 யூனிட். அப்ப இவருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து முழு ஒர்க் தானே கேட்டிருக்காங்க. அப்ப அதே 60 இங்க காப்பி பண்ணிக்கலாம் இல்லையா? 60 காப்பி பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுது, d × e = எஃபிஷியன்சி, எஃபிஷியன்சி ஈக்குவல் டு போட்டாச்சு. இங்க நம்மளுக்கு வந்து இதுக்கு இவரோட எஃபிஷியன்சி எவ்வளோ, 3 பிளஸ் இவரோட எஃபிஷியன்சி எவ்வளோ, 2. 3 + 2 5. 5ன்றது எஃபிஷியன்சிக்கு நேரா 5 போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதுல இருந்து கொஸ்டின் மார்க் வேணும்னா 60/5 எவ்வளோ வரும், 12. ஸோ 12 என்பதுதான் உங்களுடைய சரியான விடை. புரிஞ்சுதா? ஸோ இதுதான் ஒரு கொஸ்டினை வந்து முறைப்படி நம்ம எழுதி நம்ம அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணக்கூடிய விதம். ஸோ இதுல வந்து நம்ம வெரி சிம்பிள். ஸோ மென்னு, ஒர்க்கு, டேஸ், எஃபிஷியன்சி, இதுதான் நமக்கு முக்கியமானது. வந்து என்னன்னா டேஸ் × எஃபிஷியன்சி ஈக்குவல் டு ஒர்க். இதுல வந்து இங்க இந்த 60 என்பது எல்சிஎம். எதோட எல்சிஎம், இது ரெண்டுத்தோட எல்சிஎம். எப்படி எல்சிஎம் எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறது, பெரிய நம்பர் எடுத்துக்கணும், அதுல சின்ன நம்பர் கரெக்டா போச்சுன்னா பெரிய நம்பர் தான் எல்சிஎம். ஆனா இங்க பெரிய நம்பர்ல சின்ன நம்பர் வகுப்படாது. ஆனா பெரிய நம்பருக்கு அடுத்து 2ஆல பெருக்கி பார்த்து அது வந்து வகுப்படுதான்னு பார்க்கலாம். அப்போ வகுப்படுது, அப்போ 60 தான் எல்சிஎம். அப்புறம் 60 20 வகுத்தோம்னா நமக்கு 3 கிடைக்குது. அதுதான் இவரோட எஃபிஷியன்சி. இவரோட எஃபிஷியன்சி வந்து 2 கிடைக்குது. ஸோ அந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இங்க காப்பி பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் நம்ம சால்வ் பண்ணி கிடைக்கிறோம். ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டாண்ட்.